आता प्रेस जो एक मुनी सांगितलं इंजेक्शन go to file a case, go and file a case, but I am telling you you're suspended from right now. சமீபத்தில் கோவா மெடிக்கல் காலேஜில் ஒரு ஹெல்த் மினிஸ்டர் வந்து நேரடியாக ஒரு டாக்டர் பயங்கரமாக திட்டி உங்களுக்கு உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணிடுவேன்னு இந்த முதல்வர் படத்தில் அர்ஜுன் வந்து உடனடியாக அப்படியே விசாரிக்க அப்படியே சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுப்பார்ல, அந்த மாதிரி படத்தை போய் கெட்டுப்போன ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. அப்புறம் விசாரித்ததில் என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த டாக்டர் எந்த தப்பும் பண்ணலைங்க. யாரோ அந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு ஜெர்னலிஸ்ட்டோ யாரோ அவங்க விட்டமின் B12 இன்ஜெக்ஷன் ஒரு எமர்ஜென்சி வார்டில் கேட்டிருக்காங்க. அது போய் வார்டில் போய் போட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் இவ்வளோ கலைபுரம். இதில் இந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு எல்லாம் கண்டனம் தெரிவித்து நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. நான் இந்த வீடியோவில் அதை பற்றி பேச வரலைங்க. வேறு ஏதாவது தகவல் இருக்கிறதா? அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் மக்கள் வந்து எப்படி எமர்ஜென்சி நான் எமர்ஜென்சி ப்ரொசீஜரை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமாக அமையுது. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நம்பர் 1, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எமர்ஜென்சியாக நான் எமர்ஜென்சியான்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுங்க. ஒரு சாதாரண காய்ச்சலோ தலைவலியோ இதுவோ அதுக்கு வந்து நீங்கள் கேஷுவாலிட்டி அல்லது எமர்ஜென்சி வார்டில் போய் உடனடியாக அவசர சிகிச்சை வேணும் அப்படின்னு கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடாது. சரிங்களா? அதுக்கு ஓபிடி சர்வீசஸ் இருக்குது. முறையாக அந்த டைமில் போய் நீங்கள் பார்க்கணும். எந்த சமயத்தில் எந்த இடத்துல எந்த சிகிச்சை நீங்கள் எதிர்பார்க்கணுங்கிறது கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு தலைவலி இருக்குது, உடனடியாக ஒரு டாக்டர் யாராவது என்னை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து டாக்டர் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு கோவத்தில் என்னங்க இங்கே வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கோவத்தில் சொல்லிட்டா டாக்டருக்கெல்லாம் மக்களுக்கு மேலே ஒரு எம்பத்தியே இல்லைப்பா, ஒரு கருணையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். டாக்டருக்கு பேஷண்ட் மேலே கருணைன்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு மற்ற சக பேஷண்ட் மேலே கருணை இருக்கா? சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தலைவலிக்கு அந்த டாக்டர் பார்க்குற நேரத்தில் வேற யாராவது ஒரு பாம்பு கடியோடவோ ஒரு ஆக்சிடென்ட்டோடவோ அல்லது தலையில் அடிபட்டோ அல்லது ஃபிட்ஸ் வந்தோ ஒரு சீரியஸான பேஷண்ட் இருப்பாங்க. அவங்கள டாக்டர் அங்கே எமர்ஜென்சி வார்டில் கவனிப்பாங்களா? அல்லது ஒரு நார்மல் ஓபிடியில் ட்ரீட் பண்ண வேண்டிய தலைவலியோ அல்லது ஒரு வைட்டமின் இன்ஜெக்ஷனோ போட்டுட்டு இருப்பாங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிமாண்ட் பண்ணி நீங்கள் கவனிக்கிறதுல இன்னொரு உயிர் மக்களுக்கு வந்து போகும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் டாக்டருக்கு பேஷண்ட் மேலே கருணை இருக்கணும்னு எதிர்பார்க்குற அதே மக்கள் உங்களுக்கு சக மனிதர்கள் மேலே ஒரு கருணை இருக்கணுங்க. இதை தான் நாங்கள் மருத்துவர்களும் எதிர்பார்க்குறோம். ஸோ கட்டாயம் மருத்துவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்த்துட்டு இப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது போங்கன்னு சொன்னால் நீங்கள் கோவப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குது. இன்னொரு எமர்ஜென்சி பேஷண்ட்டை பார்த்துட்டு அதனால தானே உங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஸோ கட்டாயம் எமர்ஜென்சி நான் எமர்ஜென்சி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது எல்லாத்துக்கும் அவசியங்க. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஸ்மூத்தாக நடக்கும். ஸோ உங்களுடைய டிமாண்டு இன்னொருத்தரோட உயிரையோ வாழ்க்கையோ வந்து பறிக்கக்கூடாதுங்க. ஸோ இதை கட்டாயம் அடுத்த முறை நீங்கள் ஒரு மருத்துவமனை போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அனைவரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்க வேண்டிய தருணம் இது.